சின்னத்தம்பி யானையை கும்கியாக்கு எதிர்ப்பு தெரிவித்து தாக்கல் செய்த மனு இன்று பிற்பகலில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரவுள்ளது. கூடுதல் விவரங்களை உயர்நீதிமன்ற செய்தியாளர் ஆனந்திடம் கேட்கலாம். ஆனந்த், விவரங்களை சொல்லலாம். வணக்கம் கௌதமி. சின்னத்தம்பி யானையை கும்கி யானையாக மாற்றும் நடவடிக்கைகளுக்கு தடை விதிக்க வேண்டும் என கூறி சென்னை உயர்நீதிமன்றத்தில் முறையீடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் இது தொடர்பாக அவசர வழக்காக விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என கூறி தாக்கல் செய்த முறையீட்டை ஏற்றுக்கொண்ட உயர்நீதிமன்றம் பிற்பகல் விசாரணைக்கு எடுத்துக்கொள்வதாக அனுமதி அளித்துள்ளது. கோவை மாவட்டத்தில் உள்ள பெரிய தடாகம் வனப்பகுதியில் விவசாய நிலங்களை சின்னத்தம்பி என்ற காட்டு யானை சேதப்படுத்தியதாக விவசாயிகள் புகார் தெரிவித்தனர். இதைத் தொடர்ந்து பல்வேறு போராட்டங்களுக்கு பிறகு சின்னத்தம்பி யானையை மயக்க ஊசி செலுத்தி வனத்துறையினர் பிடித்து ஆனைமலை புலிகள் வன காப்பகத்தில் உள்ள டாப்லிங் வனப்பகுதியில் விட்டனர். இந்நிலையில் அந்த யானை மீண்டும் சம்பந்தப்பட்ட அந்த கோவை மாவட்ட பெரிய தடாகம் வனப்பகுதிக்கு மீண்டும் வந்ததாகவும் அங்கு விவசாய நிலங்களை சேதப்படுத்தியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் இந்த சம்பந்தப்பட்ட அந்த யானையை மீண்டும் வனப்பகுதிக்குள் விடுவதற்கான முயற்சிகள் தோல்வியடைந்ததாலும் அந்த யானையை கும்கி யானையாக மாற்றுவதற்கான நடவடிக்கைகளை தமிழக வனத்துறை சார்பில் எடுக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் தெரிவித்தார். இந்நிலையில் இந்த நடவடிக்கைகளுக்கு தடை விதிக்க வேண்டும் என கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் விலங்குகள் நல ஆர்வலர் அருண் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு முறையீடு செய்தார். அவர் தரப்பில் அவர் வழக்கறிஞர் ஆஜராகி ஒரு முறையீடு ஒன்று செய்தார். அந்த முறையீட்டில் யானைகள் வேறு இடத்திற்கு கொண்டு செல்வது தொடர்பான விதிகளை வகுக்க வேண்டும் எனவும், ஏற்கனவே கும்கி யானையாக மாற்றப்படும் பொழுது சில யானைகள் இறந்திருப்பதாகவும், எனவே இந்த யானையையும் சின்னத்தம்பி இந்த யானையையும் கும்கி யானையாக மாற்றும் அரசு நடவடிக்கைகளுக்கு தடை விதிக்க வேண்டும், மேலும் அதற்கு தேவையான வசதிகளை உடனடியாக ஏற்படுத்தி தர உத்தரவிட வேண்டும் என கூறி அவர் முறையீடு செய்தார். இது தொடர்பாக தாம் மனு தாக்கல் செய்ய உள்ளதாகவும், இந்த மனுவை அவசர வழக்காக இன்றே விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என நீதிபதிகள் மணிக்குமார் மற்றும் சுப்பிரமணியம் பிரசாத் ஆகியோரடங்கிய அமர்வில் முறையீடு செய்தார். இந்த முறையீட்டை கேட்ட நீதிபதிகள் இது தொடர்பாக நீங்கள் மனுவாக தாக்கல் செய்யும் பட்சத்தில் இன்று பிற்பகல் 2:15 மணிக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாக அனுமதி அளித்து உத்தரவிட்டிருக்கிறார்.